கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் ரவி கிருஷ்ணனின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு பணி மற்றும் அதனைத் தொடர்ந்து அவரது தாய் சகோதரி உருக்கமாக பகிர்ந்த மனவேதனை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பொறியாளர் ரவிகிருஷ்ணனின் சகோதரி பிரியதர்ஷினிக்கு இளநிலை உதவியாளர் பணியாணையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். இதையடுத்து பேசிய ரவிகிருஷ்ணனின் தாய் ஞானாம்பாள், என் மகன்தான் குடும்பத்தின் ஒரே ஆதாரம் என்றும் அவர் இறந்த பிறகு வாழ்க்கையே மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார். இன்றும் தனது மகன் அனுப்பிய குரல் பதிவுகளை கேட்டுக்கொண்டே இருப்பதாகவும் அப்போது அவன் தன்னுடன் இருப்பது போலவே தோன்றும் என்றும் கண்ணீருடன் கூறினார். வீட்டில் ஃபோட்டோவில் இருக்கான், அவ்வளோதான். நினைக்கிற நேரம் அவனோட வாய்ஸ் மெசேஜ் நிறைய இருக்கும். எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, அதனால் அவன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவான். ஏதாவதுன்னா அப்பப்போ அதை எடுத்து கேட்பேன். அதை கேட்டுட்டா சரி வந்துடுவான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்துக்கு நான் எடுத்து கேட்பேன். கேட்டேன்னா என் கூட பேசுகிறது, என்னை திட்டுறது, ஏதாவது எல்லாமே அதில் இருக்கும். அப்படியே ஃபோன் அப்படி வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு அவங்க கூட பேசுன மாதிரி இருக்கும் எனக்கு அன்னைக்கு. இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கோம். தங்களுக்கு வேலை கிடைத்ததில் மகிழ்ச்சி என்றும், ஆனால் சிலர் அவதூறாக பேசுவது மனதை மிகவும் காயப்படுத்துவதாகவும் ஞானாம்பாள் குறிப்பிட்டார். முதலமைச்சருக்காக வேல் வடிவிலான காப்பு ஒன்றை வாங்கி வைத்திருந்ததாகவும், நேரில் அணிவிக்க முடியாததால் அவரது உதவியாளரிடம் ஒப்படைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நமக்கும் எப்படி சொல்லட்டுங்க, மனசளவில் ரொம்ப உடஞ்சிட்டோம். முன்னேற தைரியமெல்லாம் இல்லை. ஒரு உடம்பு சரியில்லைனா கூட பயமாக இருக்கும், யார் பார்த்துக்குவோம். அதனால இப்போ அந்த பொண்ணுக்கு வேலைங்கிறப்ப சரி ஓகே கொடுக்குறாங்க. சரி நம்ம எப்படி சொல்லட்டும், அவர் ஒரு கூட பிறந்தோம் பொண்ணு மாதிரியோ இல்லைங்க பையன் மாதிரியோ அவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணட்டும், நம்ம வாழ்க்கைக்கோசரம் சாக பார்த்தா அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருந்தோம். கையில் போடுற காப்பு ஒன்று வேல் வச்சு அதை நாங்கள் ஒரு கையில் போட்டுடணும் ஆசைப்பட்டேன். அது முடியல. இல்லை, அதை அவங்க கொடுத்துட்டு வந்திருக்கோம். பாப்பா யார்கிட்ட கொடுத்தான்னு தெரியல, அம்மா சாருக்கு கொடுக்க அவர் ரொம்ப அழுதாராம்மா. இதை அந்த நேரத்தில் அதை கொடுக்க முடியல அவனால். அதனால் அவர்கிட்ட அப்புறமேட்டு கொடுத்துருங்க சார்ட்டேனாலும் சரின்னு சொல்லி வாங்கிட்டாங்களாம். தங்களை பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு தனது அண்ணன் கூட்டத்திற்குள் சென்றதாகவும், அதுவே அவரது கடைசி சந்திப்பு என்று பணியாணை பெற்ற பிரியதர்ஷினி தெரிவித்தார். முதலமைச்சர் தங்களுக்கு ஆறுதல் கூறியபோது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அழுததாகவும், அவரை பார்க்கும் போதெல்லாம் தனது அண்ணனை பார்ப்பது போலவே இருப்பதாகவும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். அவங்க எங்களை சேஃப்கார்ட் பண்ணிட்டு போனாங்க சார். நான் தம்பி குழந்தை எல்லாருமே போயிருந்தோம். நாங்கள் போனப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கேயாச்சும் உள்ளே போயிடாதீங்க, பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லி கேவிபி ஏடிஎம்குள்ளே எங்களை நிற்க வச்சுட்டு அவர் சும்மா எங்கள் ஃப்ரெண்டு கூட தான் போனார். ஒரு 8:30 மேலே எங்களுக்கு தெரியல, காணோன்னு எல்லோரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஜிஹெச்லேருந்து அண்ணாவோட ஃப்ரெண்டே கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் உள்ளே வந்தோடனே அழுக வந்துருச்சுங்க சார். ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப அழுதார், அவருமே அழுதார். ஒரு 5 minutes கிட்ட அழுதார், ரொம்ப அழுதார். எதுவுமே பேசலை, அவரால் பேச முடியல, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தார். அவன் ஃபிசிக்கலாக எங்கள் கூட இல்லை, ஆனால் எல்லா டைமுமே எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வாட்டியும் சிஎம் சாரை பார்க்கும்போது எனக்கு என் அண்ணாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதை யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்பதே பணியாணையை பெற்றவர்களின் கோரிக்கையாக உள்ளது.